உபரி மதிப்பு அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது உழைப்பு எப்போது பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா ஒரு 10,000 நூற்றாண்டு 10,000 ஆண்டுகள் ஒரு கெஸ்ஸாக ஒரு கணக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனித குலம் எப்படி இயங்கியது அப்படின்னா இனக்குழு அடிப்படையில் இயங்கியது. அப்புறம் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருக்காங்க. மனித இனம் என்று ஒன்று பிரிந்து 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் ஒன்று தோன்றியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஹோமோ எரெக்டஸ் அப்படி 2-3 படிவங்களை தாண்டி அந்த மனித குரல்கள் மனிதனாக மாறுவதற்கு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அந்த தொடக்கம். ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த விவசாயத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இனக்குழு குலக்குழு என்று இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்திய வரலாற்றில் நாம் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னர் எகிப்திய பாரோ மன்னர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு ஈராக் இருக்கக்கூடிய நாடுகளை நாம் மெசொப்பொட்டேமியா நாகரிகம் என்று கூறுகிறோம். இதுவும் ஒரு 5,000-4,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கதை. இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் இதை பற்றி ஆய்வு செய்யும்போது அது 2,500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது. கிமு 2,500 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார். அப்போது இது ஒரு 2000, அதில் ஒரு 2,500 ஆக கூடி 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்கு ஒரு சிறப்பான நாகரிகம்னா என்ன, எப்படி அது நாகரிகம்னா ஒரு வீடுகள், தெருக்கள், குளிப்பதற்கு இடம், கழிவுநீர் போவதற்கு இடம், குடிநீர் எடுப்பதற்கு இடம், விளைச்சலை சேமிப்பதற்கு ஒரு இடம், அப்புறம் வயல்கள், அதை பராமரிப்புக்கான ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விவசாயம், இப்படி பல்வேறு வகைகள் இருந்திருக்கிறது. நமக்கு நம்ம இந்திய வரலாற்றில் 2,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த மன்னர்களுடைய ஆட்சி இதை நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, உற்பத்தி முறையில் மாற்றம் ஏற்படும் போது, உற்பத்தி அதிகமாகும் போது, உணவுப் பொருட்கள் அதிகமாகும் போது, உணவுப் பொருட்களை ஓரிடத்திலிருந்து வேறு இடத்தில் கொண்டு போவதற்காக சக்கரம் பூட்டிய வண்டிகளை கண்டுபிடித்த பிறகு நாகரிகம் என்பது உருவாயிற்று, பண்பாடு உருவாயிற்று என்பதை வரலாற்றாசிரியர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இது இப்படி இருக்க இந்த உழைப்பு, உற்பத்தி, இந்த இரண்டும் தான் மனித சமுதாயத்தை மிருகங்களிடமிருந்து மற்ற உயிரினங்களிலிருந்து மாறுபாடு கொண்டு காட்டுகிறது. இந்த மாறுபாட்டில் நம்ம இப்போ இருக்கிற அமைப்பு, இந்த முதலாளித்துவ அமைப்பு காலம் காலமாக இருந்து வருவதாக சிலர் கருதுகின்றனர். இந்த முறைதாயா, இப்படி தாயா முதலாளித்துவ நம்ம வேலை செஞ்சாலும் அங்கே முதலாளிகள் உருவாக்கின அரசாங்கம் இப்படி தாயா இருக்கும், ஜனநாயகம்னா இப்படி தாயா, எல்லாம் திருடுவாயா, வேறு வழியே கிடையாது, இதெல்லாம் வாழ்ந்தாகணும். இவன் போனால் அவன் வருவான், அவன் போனால் இவன் வருவான், இவன் திருடுவான், அவன் திருடுவான், இவன் அவன் குறை சொல்லுவான், அவனை இவன் குறை சொல்லுவான். இதே மாதிரி பேசியே நம்ம ஒரு ஒழுங்கு பண்ணி இந்த அமைப்புக்குள் நம்மை வாழ வைத்து விடுகிறார்கள். இந்த அமைப்பு என்பது காலங்காலமாக இருந்ததில்லை என்பதை மார்க்ஸ் ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு அதை நிரூபித்து காட்டுகிறார். இதற்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் இந்த முதலாளித்துவம் என்பது ஒரு சிறு துளிதான். 2 லட்சம் ஆண்டுகள் என்று கணக்கெடுத்துக்கொண்டு இந்த 500 ஆண்டுகளை கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு சிறு துளியாகத்தான் இருக்கும். இந்த 500 ஆண்டுகளில் முதலாளித்துவம் இந்த உலகையே ஆள துடித்து இன்னைக்கு பாருங்க, எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா ஈரானை தாக்கலாம். எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா இந்தியாவை எச்சரிக்கலாம், என்கிட்ட தான் நீ விவசாய பொருட்களை வாங்கியாக வேண்டும். அவர் அனுப்புகிற பொருளுக்கு வரி இல்லையா, 0% வரியா. ஆனால் நம்ம கிட்ட இருந்து அவன் வாங்கினான்னா
அதுக்கு 15% வரி இருந்தால் 20% வரையும் அவர் பைத்தியக்காரன் அந்த கணக்கு. 50% வரி இருந்தால் 150% வரி இருந்தான். அப்புறம் நான் குறைச்சிக்கிறேன். இப்படி பண்ணி நம்முடைய ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகளை அவர்கள் கையிலேயே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்ல வேளை அந்த காலகட்டத்தில் மாறிடுச்சு. அந்த அடிமை என்ற வார்த்தைகள் இப்போது இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரசியலில் அந்த அடிமை என்ற வார்த்தை அடிக்கடி வருகிறது. அதெல்லாம் அப்புறம் பற்றி பேசுவோம். நாம் உபரி மதிப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். உபரி மதிப்பு அதிகமாக கிடைப்பதற்கு முதலாளிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த முதலாளித்துவ அரசாங்கம் என்ன செய்கிறது? உபரி மதிப்பு அதிகமாக கிடைப்பதற்கு தொழிலாளி அவனுடைய கூலியை குறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழிலாளி கூலியை குறைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்கள் விலை குறைவாக இருக்க வேண்டும். அந்த உணவுப் பொருட்களை அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், மைதாவாக இருக்கலாம், ரவையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எதை சாப்பிட்றானோ அந்த பொருள் விலை குறைவாக அவனுக்கு கிடைச்சதுன்னா முதலாளி தர கூலியை குறைவாக கொடுப்பார். உனக்கு அது மொத்தமாக கணக்கு போட்டு பாரியா, ஒரு 300 ரூபா தான் வரும் சாப்பாடு பொருள். எரிபொருள் கணக்கு போட்டு பாரு, அது ஒரு 50 ரூபா வரும். 350 இருக்கிற வீட்டுக்கு வாடகை, அதை கணக்கு போட்டு இப்படி பார்த்து இந்த கூலியை நிர்ணயிக்கிறாங்க. அப்போது இந்த உணவுப் பொருளை விலை குறைவாக எப்படி பெறுவது அப்படின்னா, கிராமத்தில் உள்ள விவசாயிகளை அவங்க வயிற்றில் அடித்து அந்த அரிசி, பருப்பு இது போன்ற உற்பத்தி பொருட்களை அவங்க குறைஞ்ச விலைக்கு நகரங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஒரு கீரைக்கட்டு 20 ரூபா அப்படின்னா அசல் விலை என்னன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இருக்கும், இல்லை ஒரு 5 ரூபாயாக இருக்கும். அது அங்கேருந்து இங்கே சேர்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அது இதுன்னு வச்சு இங்கே 20 ரூபா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த 5 ரூபாய் விவசாயிக்கு கட்டுப்படி ஆகுமா என்று யாரும் யோசிப்பது கிடையாது. ஒரு கிலோ அரிசி 70 ரூபாய் என்றால் அந்த அரிசியை நெல்லாக இருக்கும்போது, அறுவடை செய்யும்போது, விதைக்கும் போது அந்த விவசாயி என்ன பாடுபடுகிறான், அவனுக்கு தகுந்த கூலி கிடைக்கிறதா என்று யாரும் யோசிப்பது கிடையாது. யோசிக்கவும் விடுவதில்லை. இன்றைக்கி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த புள்ளி விவரத்தை நம்ம பிஜேபி மகானுபாவர்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அவங்க அதை வெளியிடல. எத்தனை தற்கொலை நடக்குது, எத்தனை அட்டாசிட்டி பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்படியாக விவசாயிகள் வயிற்றில் அடித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மன்மோகன் சிங் டிமார்ட் ஒரு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி கொண்டு யாருன்னார். இப்போ டிமார்ட் இருக்குது. அந்த கம்பெனி இங்கே வந்ததுக்கு காரணம், அந்த வியாபாரிகள் ஸ்தலம் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, எங்கெங்கே உணவுப் பொருள் விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த உணவுப் பொருளை கொண்டு இந்தியாவில் உள்ள தொழிலாளிகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா கூலியை குறைவாக கொடுப்பான் முதலாளி. அப்புறம் 2வது வகை எந்திரங்களை பயன்படுத்துவது. எந்திரங்களின் மூலம் அதிகமான உற்பத்தி கிடைக்கும். அப்புறம் இந்த தொழிலாளர்களை ஒரே இடத்தில், அதாவது ஒரு 200 தொழிலாளிகளை, 400 தொழிலாளிகளை, 20 தொழிலாளர்களை, 10 தொழில் ஒன்றாக இணைத்து அந்த வேலையை அவர்களை பிரித்து கொடுத்து அந்த உற்பத்தியை அதன் மூலம் பெருக்குவது. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு வேலை. நீ தொடை, நீ மிஷின் ஓட்டு, நீ எழுத்து அடுக்கு, நீ லாரியில் ஏற்று, லாரியில் நீ இறக்கி, நீ வாசலில் நின்று, இப்படி தொழிலை பிரித்து கொடுக்க. நீ யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சித்தால் ஒரு 10 கல் எடுத்துக்கின்னு ஒரு 3 மாடி ஏறி மேலே போகிறாங்க. மேலே போகும்போது அவங்க எத்தனை தடவை இறங்கி ஏறுவாங்க? அவங்க ஒரு 30 தடவை வச்சுக்கோங்க. 30 தடவை போனால் 300 கல் தான் ஏறும். ஆனால் இந்த அடிப்படையில் வரிசையாக சித்தால் நிற்க வச்சு அந்த 10 பேர் நிற்க வச்சு அந்த கல்லை மாற்றி மாற்றி போட்டால் 2000 கல் மேலே ஏறும். இது கூட்டு தொழில். இது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தொழிலை, அந்த தொழிலில் உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொடுத்தல். அந்த தொழிலாளிகளை இந்த வேலையை செய்ய, இந்த வேலைகளை செய்ய, இந்த வேலை, இது பட்டறை தொழிலிருந்து உருவானது. கைத்தொழிலாளிகள் ஒரே தொழிலாளியாக நின்று வேலை செய்வார், அல்லது அவர் குடும்பம் வேலை செய்யும், அல்லது அக்கம் பக்கத்துலங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட சரி.
இந்த பட்டறை தொழில் வந்த பிறகு ஒரே இடத்துல உட்கார வைத்து ஒரு வண்டியை இணைத்தாலோ அல்லது கைத்தறி நெசவாளிகளை கொண்டு துணியை நெய்தாலோ அல்லது கம்பளியை கொண்டு கம்பளியை நெய்தாலோ ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்றாக சேர்ந்து செய்யும்போது உற்பத்தி அதிகமாகும். இது ஒரு பக்கம். இப்படியாக முதலாளி அந்த உபரி மதிப்பை அதிகமாக கொண்டு வருகிறார். இப்போ இந்த மூலதனத்தை ஒரு 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று நிலை மூலதனம், இன்னொன்று மாறும் மூலதனம். ஒன்று மாறா மூலதனம், நிலை மூலதனம். ஒன்று மாறா மூலதனம். மாறா மூலதனம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு கட்டடம், அதில் உள்ள மெஷினு, அதில் உள்ள மூலப்பொருள், இதெல்லாம் மாறா மூலதனம். மாறும் மூலதனம்னா இப்போ ஆளுங்களுக்கு கொடுக்குற கூலி, தொழிலாளிக்கு கொடுக்குற கூலியை இது மாறி மாறி வரும். முதல்ல 500 தொழிலாளிகள் இருந்த இடத்துல இப்போ 50 பேர் தான் வேலை செய்யலாம். 50 பேர் இருந்த இடத்துல இப்போ 5 பேர் தான் வேலை செய்யலாம். என்ன காரணம்? தொழில்நுட்பம். எந்திரங்கள் வந்துவிட்டது. எந்திரங்கள் உற்பத்தியை அதிகமாக பெருக்கி முதலாளிக்கு லாபத்தை தருகிறது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.